ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஸ்தாங்கித கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா. மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பிரதோ நரசிம்ம, யதோ யாயி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத் பரோ நகசி தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரத்யேக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் 29/7/2024 முதல் 4/8/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். 4/8/2024 அமாவாசை திதி வருகிறது. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் 4 நாட்கள் இருக்கிறார். 10ஆம் இடத்துல 3 நாள் இருக்கார். நல்ல நிலையில் இருக்கார். சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துலா ராசி. இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை வாரி வழங்குமா? லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கார். குரு 8ல் போய் மறைஞ்சிட்டார். நல்லது தான். இந்த துலா லக்னத்துக்கு துலா ராசிக்கு குரு நல்லவர் அல்ல. அப்போது அவர் 8ல் மறைஞ்சது சிறப்பு. இருந்தாலும் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். 2ஆம் இடத்தை குரு பார்க்க கொடுத்து வைக்கணும். தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போது இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அதையும் பியூட்டி என்னென்னா, தனஸ்தானாதிபதியான செவ்வாயும் சேர்ந்து குருவோடு சேர்ந்து தனஸ்தானத்தை அவருடைய வீட்டை அவரே பார்க்குறார் செவ்வாய். அப்போ பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள். நல்ல வருமானம், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் சிறப்பாக படிப்பாங்க. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு வாரம். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், இலக்கியவாதிகள், ஜோதிட அன்பர்கள் அனைவர்களுக்கும் சிறப்பான காலமே. இந்த 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். இந்த 4ஆம் இடம் அப்படின்னும் பொழுது தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம். அதையும் தாண்டி ஒரு சிலர் இந்த 4ஆம் வீட்டை பார்த்தா 4 ஃபுல்ஃபில் ஆகிடுது. படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாக. அசையா சொத்துக்கள் மட்டுமில்லை, வண்டி வாகனங்களால் கூட ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ நீங்கள் இந்த வாரம் சுகவாசியாக இருக்க போகிறீங்க. பிள்ளைகளுடைய கல்வி, உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி மிக சிறப்பாக அமையப் போகிறது. சனி பகவான் 5ல் இருந்து வக்ரம் பெறுகிறார். அப்போ பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கு சந்தோஷ குறைவு ஏற்படலாம். 5 குறைவன் 5ல் இருந்தால் நல்லது, சந்தோஷம். வக்ரமாக இருந்தால் சந்தோஷ குறைவு அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். அப்போது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம், கருத்து வேறுபாடு. மற்றபடி 6ல் ராகு சூப்பருங்க, அமுக்கலமான காலங்க. எதிரிகளே இருக்க மாட்டாங்க. எதிரிகளை நீங்கள் பந்தாடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ருணரோக சத்ருஸ்தானம். கடன் ஏதாவது ஒரு வாங்கினாலும் அந்த இஎம்ஐ சீக்கிரம் முடிச்சிடுவீங்க. புதுசாக அது அடுத்த கடனுக்கு தயாராகிடுவீங்க வாங்கிறது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. அதாவது உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க,
ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணக்கூடியவர்கள். இந்த 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 8க்கு போயிட்டார். இருக்கலாமா? இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். ஆனால் குருவோடு இணைஞ்சிருக்கார் பாருங்கள். 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருகிறது அல்லவா? அப்போது உங்கள் வாழ்க்கை துணையோ அல்லது மனைவிக்கோ அற்புதமான நேரம்னு சொல்லணும். ஒன்று, அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானம், சந்தோஷம். இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல். இந்த 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். அப்போது உங்களுக்கு எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ வராது. 4ஆம் வீட்டு குரு பார்த்து வீடு வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்க, கடன் பட்டு வாங்குறீங்க. அந்த கடனை திருப்பி தருவீங்களான்னு தாராளமாக தருவீங்க. இஎம்ஐ கட்டுவீங்க, தாராளமாக கட்டுவீங்க. பராக்கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். இளைஞர்கள் ஆராய்ச்சி படிப்பு ரொம்ப நல்லா படிப்பாங்க. துலா ராசியில் பிறந்தவங்க, அதுவும் வெளிநாட்டில் போய் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்கன்னா டெஃபினட்டாக நல்லா படிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்து அதிபதி 10ல் போய் அமர்ந்திருக்கிறார் புதன். சூரியன் அங்கே தான் இருக்கார். சுக்கிரன் பாருங்கள் 11ஆம் இடத்துல இருக்கார். இப்போது ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருப்பது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற கலைத்துறையில் பரிணமிக்க, அதாவது பிரகாசமாக இருக்கக்கூடிய அதாவது டெக்னீஷியன் ஆகட்டும், டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், எடிட்டரு, கேமராமேன், நடிகர், நடிகைகள் யாராக இருந்த போதிலும், அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயங்குபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. நல்ல சம்பாத்தியம், சந்தோஷம் நிச்சயமாக இருக்க போகுது. அரசு, கருவூலம், வங்கி, மற்றபடி ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, நீதித்துறையில் இருக்கிறவங்க, அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ஆர்னமெண்ட்ஸு, அதாவது நகை வியாபாரிகள், துணி வியாபாரிகள், நகை சேல்ஸ்மேன், துணி சேல்ஸ்மேன் பண்ண ஷாப்பில் சேல்ஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்க எல்லோருக்குமே சிறப்பான காலம். இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்லக்கூடிய அமைப்பு அதை பண்ணுறவங்க, கலை நுணுக்கம் உடையவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். கேது இருக்கார். அப்போ 12ல் கேது இருந்தால் தூக்கம் வராதுன்னுவாங்க. இருந்தாலும் வயசானவங்களுக்கு தான் தூக்கம் வராது. அப்போது ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், தான தர்மங்கள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேதம், கருத்து வேறுபாடு ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. நண்பர்கள்கிட்டையும் கருத்து மோதல் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளோடு பிரச்சனை இருக்கும். கூட்டு தொழில் சரியாக போக்காது. 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு எதிரே உள்ள அனைவரும் 7ஆம் இடம்தான். வேலை பார்க்குற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், தொழில் பார்க்குற இடம், அக்கம் எதிர் வீடு, பக்கத்து வீடு, எல்லாருமே உங்களுக்கு ஏதோ உங்களை ஒரு வெறுப்பாக பார்ப்பாங்க, ஒரு தினுசாக பேசுவாங்க, கோபமாக பேசுவாங்க. அப்படி ஏன்னா சனி பார்க்குறாரு, உங்களை கண்டாலே பிடிக்காதவங்க. அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் 11ஆம் இடத்தையும் சனி பார்க்குது. சுக்கிரன் சனி பார்வையில் இருக்கிறதால கலைத்துறையில் இருக்கிறவங்க சாதிக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் சில நேரங்களில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். திடீர்னு அது பல்ட்டி அடித்து இன்னொருத்தருக்கு ஒருத்தருக்கு போகக்கூடிய நிலை ஏற்படலாம். எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் 30, 31 ஆகஸ்ட் 1ஆம் தேதி, அதாவது 30 ஜூலை, 31 ஜூலை, ஆகஸ்ட் 1, இந்த 3 நாளும் சந்திராஷ்டமம் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராகு உங்களுக்கு அளப்பரிய பலனை கொடுக்க போகிறார்.
மற்றபடி உங்களுக்கு சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.